Hello friends, once again welcome back to Lakshana Motors and Painting. This is Clinton here. ரொம்ப நாள் ஆச்சுங்க சேல்ஸ் வீடியோ போட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது சேல்ஸ் வீடியோக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வண்டி போடுவோம். இப்போ வந்து வண்டி அவ்வளோக்கா நான் எடுக்கலை. ஸோ அதனால தான் வந்து சேல்ஸ் வீடியோ போகிறதுக்கு இவ்வளோ டிலே இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ரெகுலராக வந்து சேல்ஸ் வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்க, ஏன் இன்னும் சேல்ஸ் வீடியோ போடல என்னாச்சுன்றலாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வண்டி வாங்கி விற்கிறதுல நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் இல்லை, ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டு இருக்கிறனால நான் இப்போதைக்கு எதுவுமே நான் பார்க்காம வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டுக்கு ஒர்த்தபிளாக கஸ்டமரோட வண்டி சேல்ஸுக்கு இருக்கிறனால இப்போ நான் உங்களுக்கு சேல்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இதான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ரெகுலராக இனிமேல் கண்டிப்பாக நான் சேல்ஸ் வீடியோ அப்போ போல போடுவேன். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெகுலராக நான் வந்து சேல்ஸ் வீடியோலாம் போடுவேன். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் வண்டி கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட்டுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, ரெடி டு டிரைவ்ன்ற மாதிரி எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து எல்லா வேலையுமே செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நான் சொல்லிடுறேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வண்டி இருக்கனால இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 95 மாடல், 1995 மாடல். இது வந்து டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட்டு, கம்பெனி டீசல் கிடையாது, டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட்டு. இந்த வண்டி வந்து ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர். நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சிங்கிள் ஓனர் வண்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசிக்காக சொல்கிற ஆன்சர் என்னன்னா, ஓல்டு மாடல் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க, ஏதாவது வந்ததுன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி சிங்கிள் ஓனராக வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும், இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் இப்போ தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸுங்க, பேட்டரி புதுசு, வாரண்டி கார்டோட இருக்குது. ஆர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஜென்ரல் சர்வீஸ் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே செஞ்சுருக்குது. ஈவன் பப்பிங் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிளச் கேஸு, கியர் பாக்ஸு, ஃபோர்க் லெக்கு, 2 வீல் செட்லேருந்து வண்டி ஓவராலாக பாடி ஐட்டம் ரொம்பவுமே தெளிவான வண்டி. அவுட்லுக்கை பற்றி சொல்லணும்னா வண்டியோட அவுட்லுக் வந்து ஓவராலாக ஒரு 80% இருக்கும், 80 to 85% இருக்கும். வண்டியை வாங்கி நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, நேரில் வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே பக்காவாக இருக்குதுங்க. பிக்கப்லேருந்து உங்களுக்கு வண்டி ஓட்டர்லேருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, கீர் ஷிஃப்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பீட் சவுண்ட் எல்லாம் தெளிவாக கேளுங்க. ப்ரைஸ் டீட்டெயில் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீட் கேளுங்க, ஐடில் கேளுங்க. அதை நான் பீட் சவுண்ட் நான் த்ராட்டில் பண்ணுறேன், பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ 7.5 HP எப்படி இருக்குமோ அதே மாதிரி பீட் சவுண்ட் வருதுங்க. பீட் சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன ரீசன்னா இன்ஜின் வேலை பக்காவாக செஞ்சுருக்காங்க. பீட் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். டிரைவிங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் இருக்குது, வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. நான் ஓட்டி பார்த்தேன். ஓவரால் நான் வண்டியோட அவுட்லுக் காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்படியே நான் ப்ரைஸ் டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வண்டி நம்பர் பாருங்கள், TN 27D 4614ங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாரஸ் சப்பு போட்டிருக்குது. ஃப்ரண்ட் வீல் செட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, எதுவும் ஓட்டை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, புதுசு தான் போட்டிருக்கிறாங்க. ஹப்புலேருந்து போக்ஸு ரிம் எல்லாம் புதுசு போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டயர் 90% இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் சைடுமே எல்லாமே வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பேட்டரி பாக்ஸு புதுசு, பேட்டரி புதுசு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 95 மாடலுங்க. ஸோ ஓரளவு அவுட்லுக் மட்டும் பார்த்துக்கோங்க, பெயிண்ட் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். ஸோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85% இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும், நீங்களே பாருங்கள். மெயினாக இந்த வண்டியோட பெட்டு பற்றி சொல்லிடுறேன், வீடியோவில் சொல்லலை. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சைடு பெட்டு தாங்க, 5 HP. ஸோ இந்த ரைட் சைடு வியூ எல்லாம் பாருங்கள். பேக் வீலு செட்டுமே புதுசு தான் போட்டிருக்கிறாங்க. செயின்ஸ் பாக்கெட்டு ஒரு 80% இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ப்ரைஸ் டீட்டெயில் அப்படியே சொல்லிடுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்லுக் எல்லாம் காட்டியிருப்பேன். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 1995 மாடல், டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட்டுங்க, 5 HP, சைடு பெட்டு, 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது, சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, லைஃப் டைம் டேக்ஸு. சைடு பெட்டுனோடனே வைப்ரேஷன் வரும்லாம் நினைக்க வேண்டாம், வைப்ரேஷன் இருக்காது. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், வண்டி வந்து பக்காவாக இருக்கும்.
ஏன்னா யூஸ்வலாக வந்து சைடு பெட் எல்லாம் வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து செஞ்சு போட்டது, ரெடிமேட் பெட்டாக வாங்கி மோட்டில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வண்டி கொண்டு போய் வந்து போட்டு இன்ஜின் வந்து பெட்டு செஞ்சு போட்டதுங்க. ஸோ அதனால் வைப்ரேஷன் இருக்காது. சென்டர் பெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வைப்ரேஷன் இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வைப்ரேஷன்றது இருக்காதுங்க. இதுதான் ஓவரால் டீட்டெயில்ஸு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ஃபிக்ஸட் ரேட்டு, 1,10,000. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்மணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். நெக்ஸ்ட் நான் டீசல் புல்லட் அண்ட் பெட்ரோல் புல்லட் எல்லாமே இருக்குது. பெட்ரோல் புல்லட்டும் நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கிறீங்க. ஸோ 80s மாடலும் இருக்குது, 2005 மாடலும் பெட்ரோல் புல்லட் இருக்குது, டீசல் புல்லட்லாம் இருக்குதுங்க. நான் லைன் பை லைனாக ஒவ்வொன்றா நான் போடுறேன் பாருங்கள். ஒர்க் போயிட்டு இருக்குது. நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒர்க் போயிட்டு இருக்குது. நாங்கள் என்ன ரீசன்னா ரீஸ்டோர் வண்டியும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ சேல்ஸ் வீடியோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வண்டி ரொம்ப ஒர்த்தாக இருக்குதுங்க. வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள். பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. கஸ்டமர் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்ஜின் வேலையிலேருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா செல்ஃப் போடணும், இல்லை வந்து பெயிண்ட் குறமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னா செஞ்சுக்கலாம். இந்த வண்டியை வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவுமே கிடையாது. ஸ்லோ ஸ்பீட் ஓடுறது எல்லாமே பக்காவாக இருக்குது. செல்ஃப் வைக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், அடிஷ்னலாக வேணும், ரெக்யூர்மெண்ட் வேணும்னா நீங்கள் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேற்கொண்டு பெயிண்ட் குரோமியம் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு சேல்ஸ் வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மோ. தேங்க்யூ ஸோ மச். பை.